ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் கிராணி கேம் 1 பார்க்க போகிறோம். முடிஞ்சால் 1-2 ட்ரிக்ஸ் இதில் ஆட் பண்ண பார்க்குறேன். என் கையில் இப்போ ஒரு பாட் வச்சுருக்கேன். முதல்ல இந்த பாட் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியலை. அப்புறமா தெரிஞ்சு ஹேமர் இல்லாமலே இதை வச்சு நாங்கள் கதவு திறக்க முடியும். இப்போ கிராணியை நமக்கு அந்த ரூமை திறக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பக்கா இல்லைனா வேணுன்னே கேம் டெவலப்பர்ஸ் இதை ஆட் பண்ணாங்களான்னு தெரியலை. இன்றைக்கி கிராணி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சுற்றிட்டுருக்கோம். அதனால் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் இங்கேண்டு எஸ்கேப் ஆகலாம். என்ன உட்காந்து பார்த்தேன், ஆனால் போகல. அதனால் வேறு வழியில் இப்படி தான் பெய்யாகணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதுக்கிட்டேன்னு தப்பிச்சே. ஆனால் இது நான் நார்மல் மோடில் தான் விளாடியே. நாங்கள் இன்னைக்கு கீழே போய் ஏதோ ஐட்டம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பெயிண்டிங் கிடச்சி. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் வச்சு நாங்கள் கிராணியை கொல்லலாம். அதுக்கு கீழே இருக்க இந்த ரூமுக்கு வர வைக்கணும். முதல்ல இந்த ரூம் எதுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ரூம் கிராணி கொள்ளைக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு. போயிட்டு இதை நாங்கள் போட்டுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சாவத்தாடி அதுவே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஆனால் அதுக்கு என்ன, சாவ திரும்பி வந்துகிட்டே இருக்கணும். எங்களுக்கு மட்டும்தான் 5 HP உண்டு. இப்போ இந்த பட்டன் ஆன் பண்ணணும். அந்த பட்டன் ஆன் பண்ணலங்கி திருப்பி கதவை திறந்துட்டு வெளியே வந்துடும். ஷார்ட் கன் பார்ட்ஸ். நமக்கு ஷார்ட் கன் வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து என்ன ஐட்டம்னா வுட் ரெஞ்ச் விச்சாண்டலா. இதை வச்சு வீட்டுக்குள்ளேயே போய் இப்போ இதை கிணறு சுற்றினா மதி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து இப்படி சுற்றுனீங்கன்னா சுற்றி என்ன நடக்குன்னு தெரியும். கிராணி தூரத்துலேருந்து கதவு திறந்து வந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ நமக்கு ஹேமர் கிடச்சி வெயிட் பண்ணுங்கள், அது வருதான்னு பார்ப்போம். வருது. நீ அது கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கும். நாங்கள் ஃபாஸ்ட்டாக போய் கதவை உடைக்கலாம். கிராணி கேமில் கிராணி கூட ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அண்டர் கிரவுண்டில் ஒரு ஸ்பைடர் இருக்குது. அதுக்கிட்ட எஸ்கேப் பண்ணி தான் ஒரு பெரிய கஷ்டமே. இந்த வீட்டு மொட்டை மாடி போனீங்கன்னா இன்னொரு ஸ்பைடரும் இருக்குது. ஆனால் அது இருந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் சும்மா உட்காந்து எழுமினாலே அது பாட்டுக்கு உங்களை கடிக்காமல் போயிடும். நான் இங்கே இப்போ இந்த இது போய் ஃபாஸ்ட்டாக இதில் மாட்டி மேலே இருக்க ஸ்பைடரை போய் பார்க்கணும். அதுக்குள்ளே இந்த உட்டை நான் அதில் மாட்டி இப்போ தான் கிராணி வந்தால் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். இன்னி கொஞ்ச நேரத்துக்கு கிராணி கீழேயே தேடிட்டுருக்கோம். இந்த டைம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மேலே போய் அந்த ஸ்பைடர்கிட்ட எஸ்கேப் ஆகி அந்த ஐட்டம் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஐட்டம் வெளியே வரும். ஆனால் அது சின்ன சைஸில் இருந்துகிட்டே ஒரு கடியிலே நம்மளுக்கு கொண்டுடும். சாவி கிடச்சி. இதை நாங்கள் அப்படியே கீழே போட்டுட்டு வேறு ஏதோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கிராணியை மேலேயே வர வைக்கக்கூடாது, அதை கீழே சுற்றிட்டே இருக்கணும். கட்டிங் பிளேயர் கிடச்சி.